குட் மார்னிங் ஆல். எஸ், நம்மள இன்னைக்கு 5th சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் யுவர் சேலரி இன்க்ரீஸ் பட் டிட் யுவர் வெல்த். என்னன்னா, நம்ம சேலரி எவ்ரி இயர் ஒரு மினிமமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகுதா, அது நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரினா, ஃபர்ஸ்ட் சேலரி டு ஃபர்ஸ்ட் க்ரோர்னா என்னன்றத நான் இனிஷியலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மேபி நீங்க ஆல்ரெடி ஃபோர் சீரீஸ் நீங்க பார்த்திருக்கலாம் அல்லது பார்க்காமலும் இருக்கலாம். ஒருவேளை பார்க்காம இருக்கிறீங்கன்னா நான் அவங்களுக்காக இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா எவ்ரி இயர் ஒரு கிராஜுவலான ஸ்டெப் அப் நம்ம அதுல கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகுறதுக்கு ஒரு டைம் பீரியட் நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய இந்த 3 விஷயம். ஒன்னு எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா எமர்ஜென்சியா நம்ம ஒரு ஃபண்ட் ரிசர்வ் பண்ணி வைக்கலன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துதான் அந்த எமர்ஜென்சிய நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதனால டிராப் ஆயிடக்கூடாது. அதனால நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் மீன்ஸ் நம்ம ஃபேமிலி ஆர் நமக்கு தேவையான ஒரு எக்ஸ்பென்சஸ் 6 to 8 மந்த்க்கான எக்ஸ்பென்சஸை நம்ம ஒரு அமௌண்ட்டா எடுத்து வைக்கிறதா எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த அமௌண்ட் இருக்கிற பீரியட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆக போறது கிடையாது. அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், இதுவும் நம்ம கண்டிப்பா எடுத்திருக்கணும். ஸோ ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வரப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இதனால எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம கோல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், இந்த 3 டேர்ம்ல நம்ம கோல் எதுக்கு ஏத்த மாதிரியான டேர்மா இருக்கும். அப்போ நம்ம இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட் டேர்மா இருக்கும் போது நம்ம ஒரு மோட்ல பண்ணுவோம். இதே மீடியம் அண்ட் லாங் டேர்ம்ல இருக்கும்போது நம்ம வேற மோட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன டேர்ம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணணும். இதை பத்தின இன் டீட்டெயிலா நம்ம ப்ரீவியஸ் வெபினார்ஸ்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்க இன்னும் ஃபுல்லா பாக்குறதுக்கு அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல அந்த லிங்க்ஸ் வந்து பின் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி, டெட் அண்ட் லிக்விட் அசெட். ஸோ நான் லாஸ்ட்ல சொன்ன மாதிரி என்ன டேர்ம் ஆஃப் கோல்ல நம்ம இருக்கிறோன்றத பார்த்து ஈக்விட்டில பண்ணணுமா, டெட்ல பண்ணணுமா ஆர் லிக்விட் அசெட்ஸ்ல பண்ணணுமான்றத நம்ம டிசைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்பதான் நம்ம டாபிக் குள்ளே வரோம். சேலரி இன்க்ரீஸ் பட் டிட் யுவர் வெல்த். நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம சேலரி இயர்லி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு. பட் ரியாலிட்டி அது இல்லை. ஸோ நம்ம சேலரி, இன்கம், கேஷ் ஃப்ளோஸ் மட்டும்தான் நமக்கு அதிகமாகுதே தவிர நம்ம வெல்த் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ வெல்த் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது நம்மளோட அசெட் எல்லாமே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுறது தான். ஸோ நம்ம கேஷ் ஃப்ளோஸ் அதிகமா இருக்குன்றதுக்காக நம்ம வெல்த் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது பாயிண்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல இந்த சேலரி வெர்சஸ் வெல்த் ரியாலிட்டி செக். நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதனால நம்ம சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு நம்மளோட வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு. பட் அது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரியலா நம்மளோட அசெட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பவர் இது எல்லாமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் ரியல் வெல்த். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்டு. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டாலே நம்ம வெல்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றது கிடையாது. ஸோ நம்மளோட சேவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட க்ரோத்தும் இருக்கணும். அப்போதான் நம்மளோட வெல்த் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேலரியில இருந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். அப்போதான் ஒரு லாங் டேர்ம்ல நம்ம ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸ் வெல்த் பில்டிங். ஸோ லைஃப் ஸ்டைல் நமக்கு அப்கிரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம வெல்த் இன்க்ரீஸ் ஆகுறது கிடையாது. நம்ம மோர் பர்ச்சேஸ் பண்றோம், நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு செலவும் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ 5,000 ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 10,000 நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெண்டிங்கும் ஆயிட்டு இருக்கு எவ்ரி இயரும். ஸோ அந்த 5 to 10,000 நம்ம சேவ் பண்ணாதான் நம்ம வெல்த் வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வெல்த் இஸ் நாட் எது நம்ம ரியல் வெல்த் எது வெல்த் இல்லை. எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைல், அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது, பிக்கர் இஎம்ஐ, அசெட் க்ரோவிங் சைலண்ட்லி. ஸோ இஎம்ஐலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்கம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு லார்ஜ் பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இஎம்ஐஸும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ரியல் வெல்த் கண்டிப்பா இல்லை. ஸோ நம்ம அசெட் தான் இன்க்ரீஸ் ஆகணும், இஎம்ஐ கிடையாது. லக்ஸரி ஸ்பெண்டிங், நம்ம பெருசிய செலவு பண்றோம், ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறோம், அதனால நம்ம வெல்த் இன்க்ரீஸ் ஆகுதானா? இல்லை. நம்ம லாங் டேர்ம்ல பார்க்கும்போது நம்ம ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருக்கணும். ஸோ மணியை பத்தியோ நம்ம ஃபியூச்சர்ல ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் லைஃப் நம்ம கொண்டு போறது தான் கண்டிப்பா ரியல் வெல்த்தா இருக்கும். அதுக்கப்புறமா கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிஸ்டன்சியா இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க, இடையில ஸ்டாப் பண்றதோ ஆர் நம்ம அது ஏதாவது பாஸ் பண்றது ஆர் வித்ட்ரா பண்றது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டா ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்டலா அதை க்ரோத் பண்ணணும். ஒரு அது நீங்க பர்சன்டேஜ் வைஸாவோ இயர்லி ஒரு 10% ஆர் 20% இப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆர் ஒரு 500 5,000 அந்த மாதிரியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ நம்மளோட காம்பவுண்ட் வந்து இதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும். இவ்வளோ இயர்ஸ் நமக்கு ஒரு கார்பஸ் பில்ட் ஆகணும்னா அந்த இயர் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அது காம்பவுண்டிங் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ நம்ம அதை வித்ட்ராவோ அல்லது ஸ்டாப்போ பண்ணோம்னா டெஃபினட்டா நம்மளால அந்த கார்பஸை பில்ட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் தி பவர் ஆஃப் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி பண்ற ஒரு பர்சனுக்கும் ஸ்டெப் அப் பண்ணி அதே ஸ்டெப் அப்பே இல்லாம எஸ்ஐபி மட்டும் பிளைனா பண்ற ஒரு இன்வெஸ்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பாக்குறோம். ஸோ ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியா கூட எடுத்துக்கலாம். பிரியா அண்ட் ரியா அப்படின்னு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரே டைம்ல 5,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து எஸ்ஐபியை ஸ்டெப் அப்பே பண்றது கிடையாது, அவங்க 10 இயர்ஸ்க்கு அதே 5,000 எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இதே இன்னொரு பர்சன் எவ்ரி இயர் 10% அவங்களோட எஸ்ஐபில இருந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ 2 பேரோட ரிட்டர்னுமே 12% தான் இருக்க போகுது. ஆனா எஸ்டிமேட் கார்பஸ் 2 பேரோடதும் பாத்தீங்கன்னா ஒருத்தரோடது 11.6 lakhs, இன்னொருத்தரோடது 17 to 18 lakhs. ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணவே இல்லை, பிளைன் அதே 5,000 எஸ்ஐபி தான் போயிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் பர்சன் மினிமம் 10% ஆகுது எவ்ரி இயர் ஸ்டெப் அப் பண்றாங்க. ஸோ நார்மலா நம்ம எஸ்ஐபி மட்டும் பண்றதுக்கும் அது கூட ஸ்டெப் அப் பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இதுல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம 2 மோட்ல ஸ்டெப் அப் பண்ணலாம். ஒன்னு பர்சன்டேஜ் பேசிஸ், இன்னொன்னு அமௌண்ட் பேசிஸ். பர்சன்டேஜ் பேசிஸ்ல வந்து ஒரு 10% 20% 5% நம்ம பிக்ஸ் பண்ற ஒரு பர்சன்டேஜ்ல எவ்ரி இயர் கண்டிப்பா நம்ம ஸ்டெப் அப் பண்ணணும். இதே நம்ம அமௌண்ட் பேசிஸ்ல பார்த்தோம்னா 5,000 6,000 7,000 மினிமம் 500,000 கூட இருக்கலாம். பட் டெஃபினட்டா ஒரு ஸ்டெப் அப் கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒரு மோட்ல நம்ம ஸ்டெப் அப் கண்டிப்பா பண்ணலாம். இதுல இருந்து நமக்கு பெனிஃபிட் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நம்ம ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும், இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு தேவைப்படுற அமௌண்ட், நமக்கு நீடான கார்பஸ் இந்த கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம கத்துப்போம். என்ன ஆனாலும் இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், இவ்வளோ இயர்ஸ்ல நான் இன்க்ரீஸும் பண்ணிடுவேன். ஸோ இது கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறமா எப்படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது? இப்போ இங்க இருக்கிறவங்க நீங்க ஆல்ரெடி எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர்
இனிமேதான் ஸ்டார்ட் பண்ற பர்சனாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஐபி என்ன பண்ணணும், எதுல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுல இருந்து நம்ம என்ன கோல்காக பண்ண போறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், என்ன அசட்ஸ்ல நம்ம போட போறோம், இது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிட்டு ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா M2W. ஸோ எங்களோட மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறோம், இந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் அப்படின்ற ப்ரோக்ராமே 6 மைல்ஸ்டோன்ஸை பேஸ் பண்ணதுதான். 2 lakh, 5 lakh, 10 lakh, 25 lakh, 50 lakh, 1 crore. ஸோ ஒரு மைல்ஸ்டோன் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அதுக்கு நம்ம எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போறோம், என்னென்ன ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம கைட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன மைல்ஸ்டோன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றதை நீங்க டிசைட் பண்ணிட்டு கண்டிப்பா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கு என்ன ஃபண்டு கொடுக்கணும், ஒரு ஃபண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபினான்ஷியலா நீங்க எப்படி ஃப்ரீடமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த எமர்ஜென்சி ஃபண்ட், நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு கிளியர் பிக்சர் எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எந்த டைம்ல ஸ்டெப் அப் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ அந்த ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்றது. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க என்ன கோலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எந்த மைல்ஸ்டோன் உங்க டார்கெட் மைல்ஸ்டோனா இருக்க போறதுன்றது நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை கிராஜுவலா எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் உங்க போர்ட்ஃபோலியோவை நாங்க ரிவ்யூ பண்றோம். உங்களோட ஆல்ரெடி நம்ம கிட்ட போயிட்டு இருக்க ஒரு போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எவ்ரி மந்த் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நம்ம ட்ராக் எப்படி இருக்குன்றத ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து நெக்ஸ்ட் எப்போ க்ரோ பண்றது, ஸோ எப்படி எஸ்ஐபி ஸ்டெப் அப் பண்றது, எப்போல்லாம் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க எப்பெல்லாம் அடிஷ்னலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதுவும் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஆல்.